கிருஷ்ணகிரி பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் வாலிபருக்கும் காவேரிப்பட்டினத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் 27 திருமணம் நடக்க இருந்தது. திருமணத்திற்கு முதல் நாள் மாலை மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. இரவு 10 மணியளவில் மணமகனின் நண்பர்கள் சிலர் மதுபோதையில் மண்டபத்திற்குள் வந்து நடனமாடினர். மேடையில் நின்ற மாப்பிள்ளையை நடனமாடும்படி கூறிய அவர்கள் சிறிது நேரத்தில் மணப்பெண்ணையும் நடனமாடுமாறு கூறினர். மணப்பெண் இதுபோல் நடனமாடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை என கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு பெண் வீட்டாரை மணமகனின் போதை நண்பர்கள் தாக்கினர். அதிர்ச்சியடைந்த மணப்பெண் திருமணத்திற்கு முன்பே இப்படி இருந்தால் என் நிலை கஷ்டமாகிவிடும், எனக்கு இந்த திருமணமே வேண்டாம் என பெற்றோரிடம் கூறியுள்ளார். வரவேற்புடன் திருமணம் நின்று போனது. மண்டபத்தில் கட்டப்பட்டிருந்த பேனர்கள், அலங்கார வளைவுகள் அவசரமாக இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. மணமகன் மணமகள் வீட்டாரும் ஊருக்கு திரும்பினர். மறுநாள் திருமணத்திற்கு வந்தவர்கள் மண்டபம் பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு விசாரித்து அதிர்ச்சியுடன் நடையை கட்டினர்.